பட்டுக்கோட்டை அருகே நீட் தேர்வில் தேர்வாகாத விரக்தியில் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த சிலம்ப வேளாங்காடு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகளான செந்தில்குமார் சாந்தி தம்பதியின் மகன் தனுஷ். இவர் பள்ளி படிப்பை முடித்த பின் மருத்துவராகும் கனவுடன் கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வு எழுதி வந்தார். இருப்பினும் தனது கனவு நனவாகாத விரக்தியில் இருந்து வந்த தனுஷ் தாய் தந்தை இருவரும் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அக்கம் பக்கத்தினர் மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் தனுஷின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர் தனுஷின் மரணத்திற்கு மத்திய மாநில அரசுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை கொண்டு வந்ததற்கான நோக்கம் கடந்த 8 ஆண்டுகளில் நிறைவேறாத நிலையில் மத்திய அரசு அதனை ரத்து செய்ய வேண்டும் அல்லது தமிழ்நாட்டிற்கு மட்டுமாவது விலக்கு தர வேண்டும் என அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார். நீட் விலக்கு பெறுவதற்கான உண்மையான நடவடிக்கைகளை தமிழக அரசு இனியாவது மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.